வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவரன் தங்கம் விலை 1 லட்சம் ரூபாயை கடந்திருப்பதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சாமானியர்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் நடைபெறும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அங்கு பங்கேற்பவர்களில் பலரது பார்வையும் முதலில் விழுவது ஒருவர் அணிந்திருக்கும் தங்க நகைகள் மீதுதான். சிலருக்கு தங்கள் ஆடம்பரத்தை பறைசாற்றவும், நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய சேமிப்பாகவும் பார்க்கப்படும் தங்கத்திற்கு இந்தியாவில், அதுவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் எப்பொழுதும் மவுசுதான். சேமித்து வைத்த பணத்தை கொண்டு தங்கத்தை வாங்குவதற்கு கூட அட்சய திருதியை, தீபாவளி என நாட்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கும் சாமானியர்கள் இப்போது அதன் விலையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டுதோறும் தங்கத்தின் விலை உயர்வது என்பது இயல்புதான் என்றாலும், தற்பொழுது சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாயை கடந்திருப்பது நடுத்தர வர்க்கத்தினரை கலக்கமடைய செய்திருக்கிறது. இது இன்னும் வருங்காலத்துக்கு நீ எவ்வளோ இதாகும் போகுதுன்னு தெரியல. பட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்த கிராமே இன்னைக்கு 12,000 சில்லற 420 வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நாங்கள் முன்னாடியே 7,000 இருக்கும் போதே ஜிமிக்கு ஒன்று எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி, இப்போ கொஞ்சம் கம்மியாட்டி எடுக்கலான்னு பார்த்துட்டே இருந்தோம். நாள் ஆக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. சரி, இதை விட்டால் இன்னும் 15,000 ஆயிரம் 1 கிராம் எடுக்க முடியாது தான் இன்னைக்கு எடுக்க வந்து. அப்போ 4,500 ஒரு சவரன் என்னோட கல்யாணத்துக்கு. இப்போ கணக்கு போட்டுக்கோங்க நீங்களே. அதனால இப்போ இது ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனால் தேவைகள் இருக்குல்ல. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 50,000 ரூபாயாக இருந்த சவரன் தங்கம் விலை அடுத்த 1.5 ஆண்டுகளில் கிடுகிடுவென 1 லட்சம் ரூபாய் எனும் உச்சத்தை அடைந்துள்ளது. உலக நாடுகள் வாங்கி குவிக்கும் தங்கம், தனியார் முதலீடுகள் அதிகரிப்பு, போர் பதற்றம், அமெரிக்காவில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதிப்பு உள்ளிட்ட ட்ரம்பின் தடாலடிகள், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு, அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகித குறைப்பு என தங்கம் விலையேற்றத்திற்கான காரணங்கள் நீள்கின்றன. கல்யாண கவரிங் இருக்குது, வாங்கி மாட்டிக்க வேண்டியதான். அது வாங்க கூட வசதி இருக்காது, ஏன்னா வேலை வெட்டி இல்லை. எப்படி நாங்க பிழைக்கிறது, என்ன செய்யறது ஒன்னும் புரியல. கோல்டோட விலைய பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துது. 1 லேக் இல்லைன்னா நம்ம கோல்ட் ஷாப்புக்குள்ள போயிட்டு நம்மளால 8 கிராம்ஸ் வாங்க முடியாது. முன்னால நினைச்ச நேரத்துக்கு போய் 1 கிராம் நம்ம வாங்கலாம். ஆனா இப்போ 1 கிராம் வாங்கணும் அப்படின்னாலும் 15,000 கையில இருந்தாதான் நம்ம போக முடியும். உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் மற்றும் உலக நாடுகளில் உள்ள பெரிய கருவூலங்கள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்கள் அவருடைய பார்வை பெருமளவில் தங்கம் பக்கம் திரும்பியது. அதனால்தான் தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்தது. இனியும் இதே நிலைமைதான் தொடர்ந்து நீடிக்கும். அதாவது தங்கத்தின் மீது முதலீடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் வரும் நாட்களிலும் தங்கம் விலை உயர்வு தொடரும் என்கின்றனர் நகை வியாபாரிகள். வெண்ணெய் முட்டும் அளவுக்கு தங்கம் விலை எகிரிக் கொண்டிருக்க வெள்ளியும் விலை அதிகரித்து வருகிறது. சென்னையில் கிலோ வெள்ளி 2,15,000 ரூபாயாக உள்ளது. இப்படி தங்கம் விலையும் வெள்ளி விலையும் ஒரு சேர அதிகரித்து வரும் நிலையில் இனி தங்களால் தங்கத்தை வாங்க முடியுமா என்பதே சந்தேகம்தான் என்கின்றனர் சாமானியர்கள். நூறு நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு என்னென்ன மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளது என்பது குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. 100 நாள் வேலை திட்டத்தில் சில மாற்றங்களை மத்திய அரசு புதிய மசோதா மூலமாக அறிமுகம் செய்ய இருக்கிறது. இது விரைவில் தாக்கலாக உள்ள நிலையில் வரைவு மசோதாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக நிதி ஒதுக்கீட்டை குறைப்பதற்காக மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதன்படி இதனுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% அப்படின்னு பங்களிக்கக்கூடிய வகையில் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி முழுமையான பங்களிப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு தான் கொடுத்து வந்தது. புதிய மசோதா படி இதனுடைய வேலை நாட்கள் அப்படிங்கிறது 100லிருந்து 125 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இதனுடைய திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிக அடிப்படையிலேயே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிறத இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா, பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிற பெயரில் இதை மாற்றம் கொண்டு வர இருக்கிறாங்க. அதன் பிறகு இதனுடைய ஊதிய தொகையை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
அதுலேயும் சில விதிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த மட்டும் அவங்க வந்து வறுமை அடிப்படையில் 90 விழுக்காடு மத்திய அரசினுடைய பங்களிப்பு, 10% அப்படிங்கிறது மாநில அரசினுடைய பங்களிப்பாக இருக்கும். இது யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்த பங்களிப்பு விகிதம் அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களுக்கு வேறுபடுது. அதாவது தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் 60 விழுக்காடு பங்களிப்பு தான் மத்திய அரசு கொடுக்கும், 40% அவங்க மாநில அரசு பங்களிப்பிலிருந்து வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புதிய மசோதாவினுடைய முக்கியமான அம்சம். அதே மாதிரி இதில் சில ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் தற்காலிகமாக இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தி கொள்ளலாம். அதற்கான ஒரு கால அளவு அப்படிங்கிறத அந்தந்த மாநில அரசுகளே வந்து முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ ஒரு 60 நாட்கள் இருக்கு அப்படின்னா அந்த 60 நாட்கள் எந்த 60 நாட்கள் அப்படிங்கிறத அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து முடிவு பண்ணணும். அதன் பிறகு பார்த்தோம்னா, இதனுடைய ஊதியம் வழங்கக்கூடிய அந்த கால அளவு 15 நாட்களுக்குள்ளாக ஊதியம் வழங்குறது அப்படிங்கிறத உறுதி செய்து, அதே மாதிரி வார அடிப்படையில் எவ்ரி வீக் அவங்களுக்கான வேஜஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு மாற்றங்களை இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாநிலங்களுக்கு ஒரு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய விவசாய கூலி தொழிலாளர்கள் பிற நாட்களில் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதனால சில மாநிலங்கள் நிதி பற்றாக்குறையோ இல்லை நிதிச்சுமை ஏற்படும் அப்படிங்கிற அடிப்படையில இருந்தோ இந்த திட்டத்திற்கு சுணக்கம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுகிறது. இருந்தாலும் இது மாநில அரசுகளுக்கு எந்த மாதிரியான ஒரு நிதிச்சுமையை ஏற்படுத்தும், மற்ற மாநிலங்களில் இது பின்பற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி இணைந்து செயல்பட தயாராக இருந்தால் தாங்கள் கட்சியை விட்டு விலக தயாராக இருப்பதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அறிவித்துள்ளார். ஜி.கே. மணி தான் என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்கெல்லாம் பாக்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஓடும் விளையாடும். யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்க கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன். ஆனா மனசாட்சி இல்லாத மனிதரா அன்புமணி மாறிட்டாரு. பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் தன்னுடைய தந்தையுடன் இருப்பவர்கள் அவரது மனதை மாற்றி துரோகம் செய்வதாக அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக சென்னையில் செய்தியாளர் பேசிய பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அன்புமணியின் கருத்து வேதனை அளிப்பதாக கூறினார். ஜி.கே. மணி தான் என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யல, துரோகம் செய்யல, மனசால கூட நினைக்கல. தனது குடும்பத்தில் யாரும் அரசு பதவிக்கு வர மாட்டோம் என்று ராமதாஸ் சத்தியம் செய்திருந்ததை சுட்டிக்காட்டிய ஜி.கே. மணி அன்புமணியை மத்திய அமைச்சராக்கும்படி ராமதாஸை தான் சமரசம் செய்ததாக விளக்கம் அளித்தார். எப்படி மத்திய அமைச்சரானாரு, யாரால் அமைச்சரானாரு அவரு சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். நீங்க பதவிக்கு போகலன்னு சொல்றீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தராவது அமைச்சர் பதவி போகணும். அது படிச்சவர், மருத்துவம் படிச்சவர், இளைஞர், மத்திய அமைச்சராகணும்னு சொன்னோம். அன்புமணியை ராஜாவிட்டு கன்றுக்குட்டி போன்றுதான் பார்த்து வருவதாகவும் அவரை அவமானப்படுத்த மாட்டேன் என்றும் ஜி.கே. மணி தெரிவித்தார். ஏதாவது நல்லது சொன்னா அவரால் தாங்க முடியாது, பொறுத்துக்க முடியாது. அவ்வளவு இது பண்ணுவாரு. நாங்க எங்களுக்குள்ள பேசுவோம். என்ன பேசுனா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ராஜாவினுடைய மகன் எப்படி இருப்பாங்க, எங்க மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்கெல்லாம் பாக்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஓடும் விளையாடும். அவங்க பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். எட்டி உதைக்கும், சீரி பாயும் அப்படி நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். பாமகவில் யாரை துரோகி என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் கட்சியை விட்டு வெளியேற தயார் என்றும் ஜி.கே. மணி உறுதிபட கூறினார். யார் நீங்க துரோகிகள் நினைக்கிறீங்களா சொல்லுங்க, நாங்களாம் வெளியில போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா இறுதியா சொல்றேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்க கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன். நானா, என் குடும்பமா, என் மகனா யாரும் கட்சியில இல்லை. ஆனா எந்த கட்சிக்கும் போக மாட்டோம். மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைதியா இருப்போம். மனசாட்சி இல்லாத மனிதராக அன்புமணி மாறிவிட்டதாகவும் ஜி.கே. மணி வேதனை தெரிவித்தார். மனிதனுக்கு மனசுதான் முக்கியம். மனிதனை இயக்கிறது மனசுதான். அந்த மனசுல கூட உள் மனசு, வெளி மனசு, உள்ள ஒண்ணு இருக்கு, வெளியில ஒண்ணு பேசுவாங்க. அப்ப இந்த ரெண்டுக்கு மேல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. மனசாட்சி தான் மனிதனை சரியா இயக்கிறது. அப்ப நாங்கெல்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம், நீங்க எல்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம்.
ஆனா மனசாட்சி இல்லாத மனிதரா அன்புமணி மாறிட்டாரு. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு. ராமதாசும் அன்புமணியும் ஒன்றாக அமர்ந்து பேசினால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் ஜி.கே. மணி திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். பள்ளி மாணவர்களுக்கு டிசம்பர் 24ஆம் தேதி முதல் 12 நாட்கள் அரையாண்டு விடுமுறை விடப்பட உள்ளதாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த 10ஆம் தேதி தேர்வுகள் தொடங்கிய நிலையில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேற்று முதல் தேர்வுகள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைத்து வகுப்புகளுக்கான தேர்வுகளும் வரும் 23ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் இதற்கான விடுமுறை குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி மாணவர்களுக்கு 12 நாட்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறை விடப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அந்த வகையில் டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. விடுமுறை முடிந்து ஜனவரி 5ஆம் தேதி வகுப்புகள் மீண்டும் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்டவை முடிந்த பிறகே பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றக்கூடிய முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் தேசத்தந்தை காந்தியடிகளின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருப்பதாக சாடியுள்ளார். பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் மத்திய அரசு அளிக்க பார்ப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் கண்டித்துள்ளார். வறுமை இல்லாத மாநிலம் என்பதற்காக இருப்பதிலேயே குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 3 வேளாண் சட்டங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு ஆகியவற்றில் எப்படி மத்திய அரசு பின்வாங்கியதோ அதேபோல 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கக்கூடிய முயற்சியிலும் மக்கள் பின்வாங்க வைப்பார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். அதிமுகவில் விருப்பமனு விநியோகம் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 1237 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகத்தை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் போட்டி போட்டுக்கொண்டு விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து வழங்கினர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலேயே போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். உடனே பார்த்தீங்கன்னா அங்க மாறுறாரு, இங்க மாறுறாரு, இங்க போறாரு, அங்க போறாரு, அந்த வதந்திகளாம் ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. ராயபுரம் தான். அதனால ராயபுரம் மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் நாளில் 1237 பேர் மனுக்களை பெற்றதாகவும் அதில் 349 பேர் பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேரில் மனுக்களை வாங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷாவிடம் உத்தேச தொகுதிகள் பட்டியல் எதையும் தரவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசியது குறித்து விளக்கம் அளித்தார். அந்த உத்தேச பட்டியலுங்கிறதே ஒரு தவறான இது. எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சியமைக்கும் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார். கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் நாள் இருக்கிறது, பிற கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதுவரையிலும் எந்த கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தன்னுடைய யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் மாநில மற்றும் தேசிய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்த 3 பேர் கொண்ட குழுவை பாஜக அமைத்துள்ளது. அதன்படி தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னதாக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக தேசிய துணைத் தலைவர் பைஜெயந்த் பாண்டாவும் இணை பொறுப்பாளராக முரளிதர் மோகலும் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் பைஜெயந்த் பாண்டாவுக்கு பதிலாக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். பியூஷ் கோயலை பொறுத்தவரையில் கடந்த பல தேர்தல்களாக தமிழ்நாட்டின் கூட்டணி விவகாரத்தில் ஒரு சுமூகமாக நிலையை எட்டியவர். ஓரளவு தமிழ் பேச தெரிந்தவர், தமிழ்நாடு அரசியலை நன்றாக புரிந்து கொண்டவர் என்பன உள்ளிட்ட காரணிகள் இதில் முன்னிலை வகிக்கின்றன. அதிமுகவுடனான கூட்டணியை இன்னும் சிறப்படுத்தவும் கூடுதல் கட்சிகளை சேர்த்து கூட்டணியை பலப்படுத்தவும் பியூஷ் கோயலுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீவத்தூண் அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான கோவில் தரப்பு வழக்கறிஞர் மலை உச்சியில் உள்ள தூண் தீபத்தூண் இல்லை, சமணர் காலத்து தூண் என்று கூறி அதற்கான சில புகைப்படங்களை சமர்ப்பித்தார். சமண முனிவர்கள் இரவில் ஒன்று சேர்ந்து கலந்தாலோசிப்பதற்காக தூண் வைக்கப்பட்டு வெளிச்சத்திற்காக அங்கு விளக்கேற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து ஆஜரான தர்கா தரப்பு வழக்கறிஞர் வழக்கு விசாரணையின் போது தன்னுடைய வீடியோ கான்பரன்ஸ் இணைப்பை துண்டித்து விட்டதாக குறிப்பிட்டார். வழக்கு விசாரணையில் பல விதிமீறல்கள் உள்ளதாக குறிப்பிட்ட தர்கா தரப்பு சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி கோரிய மனுக்களில் உரிமையியல் நீதிமன்றத்தில் தீர்வு காணலாம் என உத்தரவு இருப்பதாகவும், ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் ஏன் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது எனவும் கேள்வி எழுப்பியது. உத்தரவில் ஆக்கிரமிப்பு, படையெடுப்பு என பல வார்த்தைகள் பயன்படுத்தியது தங்களை பாதிப்பதாகவும் தர்கா தரப்பு வாதிட்டது. தொடர்ந்து வழக்கில் ஆராய்ச்சி மாணவரின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தர்கா தரப்பு, கோவில் தரப்பு வாதம் தொடர்ந்த நிலையில் இன்றைக்குள் அனைத்து வாதங்களையும் முடிக்க வேண்டுமென நீதிபதிகள் தெரிவித்தனர். தாவேகா பரப்புரைக்கு வரும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை மனுவில் குறிப்பிட்டதை விட அதிகமாக இருக்கக்கூடாது என காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. நாளை மறுதினம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே மூங்கில்பாளையத்தில் தாவேகா தலைவர் விஜய் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை பரப்புரை வாகனத்தில் உரையாற்ற உள்ள நிலையில் இதற்காக பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை விதித்துள்ளது. அதன்படி பரப்புரை வாகனம், VIP பாக்சஸ், பெண்கள் பாக்சஸ், இதர பாக்சஸ், உள்நுழையும் வழிகள் மற்றும் வெளியேறும் வழிகள் குறித்த தெளிவான வரைபடம் காவல்துறையிடம் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் போது ஒவ்வொரு பாக்ஸிலும் 80% பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும், ஒவ்வொரு பாக்ஸிலும் குடிநீர் வசதி செய்து தரப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு வரும் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை மனுவில் குறிப்பிட்டதை விட மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலைகளில் தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டத்திற்கு இடையே சென்று வர தனி வழி விடப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதுமான CCTV கேமராக்கள் அமைப்பதுடன் நிகழ்ச்சியை முழுமையாக வீடியோ பதிவு செய்து காவல்துறை வசம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெகு நேரத்திற்கு முன்பே நிகழ்ச்சிக்கு வருவதை தவிர்த்து குறிப்பிட்ட நேரத்தில் வருவதை உறுதி செய்யவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மின்கம்பங்கள், மரங்கள், கட்டடங்கள், விளம்பர பதாகைகள் மீது யாரும் ஏறி நிற்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு மோசமான நிலையை எட்டியுள்ளதால் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களில் விவசாயிகள் வைக்கோலை எரிப்பது உள்ளிட்ட காரணிகளால் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அச்சுறுத்தி வருகிறது. குளிர்காலங்களில் இதன் தாக்கம் இன்னும் மோசமடையும் சூழலில் தற்பொழுது மூச்சு விடவே சிரமப்படும் அளவிற்கு மோசமான கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மாசின் அளவு 450 என்ற அபாய அளவை எட்டியதை அடுத்து 4ஆம் கட்ட கட்டுப்பாடுகளை காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அமல்படுத்தியது. இதன் எதிரொலியாக நர்சரி முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை முழுமையாக ஆன்லைன் முறையில் கல்வி கற்பிக்க அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக அனைத்து வித கட்டுமான பணிகளுக்கும் டெல்லியில் தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. सौम्या कुमारी, माननीय मुख्यमंत्री जी अपने हाथों से नियुक्ति पत्र देके नीलम अभिरंजन. பீகார் மாநில அரசு விழாவில் இஸ்லாமிய பெண் ஒருவர் அணிந்திருந்த ஹிஜாபை அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் விலக்க முயன்ற சர்ச்சைக்குரிய காட்சிதான் இது. ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண் ஒருவர் ஹிஜாப் அணிந்து கொண்டு முதல்வரிடம் தனது பணி ஆணையை பெற வந்தார். அந்த பெண்ணிடம் ஹிஜாப்பை சுட்டிக்காட்டிய நிதிஷ்குமார் திடீரென அதை விலக்க முயன்றார். இச்சம்பவத்தின் போது துணை முதலமைச்சர் சம்ரத் சௌத்ரி நிதிஷ்குமாரை தடுக்க முயன்றார். அப்போது அமைச்சர் மன்கல் பாண்டே, முதன்மைச் செயலாளர் தீபக் குமார் ஆகியோர் சிரித்தபடி நின்றனர். இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் நிதிஷ்குமாரை சங்கி என ராஷ்டிரிய ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. இது தொடர்பான எக்ஸ் பதிவில் நிதிஷ்குமாருக்கு என்ன ஆனது என அக்கட்சி வினவியுள்ளது. மேலும் அவரது மனநிலை மிகவும் மோசமடைந்து விட்டதா அல்லது 100% சங்கியாக மாறிவிட்டாரா என்றும் கேள்வி எழும்பியுள்ளது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர் விகாஷ் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனிடம் இருந்து ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை
விதித்திருந்தது. இதனை மீறி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பியது. இதையடுத்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர் விகாஷ்குமார் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இதையடுத்து அவர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். நீதிமன்ற உத்தரவை மீறி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பியதற்கு அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய நிர்வாக பதிவாளர் நஸ்ரின் சித்திக் தான் காரணம் என்பதால் அவர் மட்டும் வரும் வெள்ளிக்கிழமை ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். SIR பணிகளின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி, லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலின் நகல்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில மற்றும் தேசிய கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் வழங்க உள்ளது. இது தவிர இந்த பட்டியல் தேர்தல் ஆணையம் CO மற்றும் DO இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. இதில் இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், போலி வாக்காளர்கள், SIR படிவங்களை வழங்காதவர்களின் விவரங்களும் இடம்பெறும். வரும் நாட்களில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொண்ட பின் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தஞ்சாவூரில் கடைகளில் போலி QR கோட் ஸ்டிக்கர்களை ஒட்டி நூதன முறையில் பணம் திருடும் காட்சிகளே இவை. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகேயுள்ள ஸ்வீட் கடை ஒன்றில் பொருட்கள் வாங்க வருவோர் வசதிக்காக QR கோட் வைக்கப்பட்டுள்ளது. இதில் பலரும் பணம் செலுத்திய நிலையில் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்க்கும் போது QR கோட் மூலம் செலுத்தப்பட்ட பணம் எதுவும் வங்கிக் கணக்கிற்கு வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்து CCTVயை ஆராய்ந்தபோது மர்ம நபர் ஒருவர் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி தான் கொண்டு வந்திருந்த QR கோட் ஸ்டிக்கரை அதில் ஒட்டி மோசடி செய்தது தெரியவந்தது. அதுகுறித்து வியாபாரிகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் போட்டோவுடன் தகவல் பகிரப்பட்ட நிலையில் பல கடைகளில் இதுபோல ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே சிட்கோ ஃபேப்ரிகேஷன் வீதியில் மலைபோல குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பைகளில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் அப்பகுதியில் காற்று மாசு ஏற்பட்டது. மழமழவென தீ பரவி குப்பைகள் முழுவதும் பரவி எரிந்ததால் கடும் துர்நாற்றம் வீசியது. புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்த நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீயணைப்பு துறையினர் விரைந்து போராடி தீயை அணைத்தனர். குப்பைகள் ஆங்காங்கே குவித்து வைப்பதால் மர்ம நபர்கள் அவ்வப்போது தீ வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே போதைப்பொருள் இல்லா பள்ளிகள் மண்டலம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அபினேஷ் தினேஷ் மோடக் தொடங்கி வைத்தார். அரசு பள்ளி வளாகம் அருகே புகையிலை இல்லா பகுதி என பதாகைகள் வைத்து காவலர்கள், மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு காவல் ஆணையர் புகையிலை பாதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சிவகாசியில் அச்சக பணியாளர் கொலை வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மருதுபாண்டியர் நடுத்தெருவில் வசித்து வந்த சரவணகுமார் அதே பகுதியைச் சேர்ந்த மாரீஸ்வரி என்பவர் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த மாரீஸ்வரியின் மகன் பரத் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சரவணகுமாரை படுகொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து பரத், பாலமுருகன், கார்த்திகை செல்வன் மற்றும் 2 சிறார்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வந்தவாசி அருகே கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். சென்னையைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், கார்த்திக், முனிவில் ஆகிய 3 பேர் 2 இருசக்கர வாகனங்களில் திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருந்தனர். கோடிப்புலியூர் கிராமம் அருகே எதிரே பால் பாக்கெட்டுகள் ஏற்றி வந்த மினி லாரி இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சந்தோஷ்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கார்த்திக், முனிவேல் மற்றும் சாலையில் நடந்து சென்ற மணிகண்டன் ஆகிய 3 பேர் படுகாயமடைந்தனர். நத்தம் அருகே உலுப்பைக்குடியில் 60 அடி ஆழ கிணற்றில் கன்றுக்குட்டி தவறி விழுந்து தத்தளித்தது. 2 வயதுடைய கன்றுக்குட்டி கிணற்றில் தவறி விழுந்ததை அடுத்து காயம் ஏதுமின்றி ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மீட்புத் துறையினர் கயிறு மற்றும்
வலையை கட்டி கன்றுக்குட்டையை மீட்டனர். சேலம் அருகே சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2020 ஆண்டில் சூரமங்கலம் கந்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கருணாமூர்த்தி 15 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டார். சேலம் போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் கருணாமூர்த்திக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களின் மேலாளர் மருத்துவ சிகிச்சையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் மேற்பார்வையாளராக பணியாற்றி வரும் சுப்ராஜ் அவசர வார்டு பிரிவில் சிகிச்சை பெற வந்தவருக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியானது. சிகிச்சைக்கு மருத்துவர்கள் இல்லாததால் அவர் சிகிச்சை அளித்ததாக கூறப்படும் நிலையில் விசாரணை நடத்த சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேரள மாநிலம் கண்ணூரில் சுற்றுலா பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணூரில் இருந்து கர்நாடக மாநிலம் விராஜ்பேட்டை வரை சென்ற பேருந்து பயணிகள் யாருமின்றி திரும்பி வந்து கொண்டிருந்தது. அப்போது என்ஜினில் தீப்பிடித்து பேருந்து முழுவதும் பரவியதும் ஓட்டுநரும் கிளீனரும் கீழே குதித்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் வருகின்ற 20ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் கும்பகோணம் மாநகராட்சியில் தற்போதைய பேருந்து நிலையத்திலேயே போதுமான இடவசதி உள்ள நிலையில் தேவையில்லாமல் இப்பேருந்து நிலையத்தை 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருப்பூர் கிராமத்திற்கு மாற்ற முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அவர்களது உறவினர்களுக்கு சொந்தமான நிலங்கள் அதிக அளவில் உள்ளதால் மாநகராட்சி நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் 700 குளிர்பான பாட்டில்களை கொண்டு கிறிஸ்துமஸ் மரம் உருவாக்கப்பட்டுள்ளது. 20 மாணவர்களும் 10 ஆசிரியர்களும் இணைந்து 1 மாதமாக இதனை உருவாக்கியுள்ளனர். பிளாஸ்டிக் மற்றும் பாட்டில் குளிர்பானங்களை தவிர்க்க வலியுறுத்தும் விதமாக பாட்டில்களை சேகரித்து 15 அடி உயரத்தில் தயாரித்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை கிராமத்தில் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா அறக்கட்டளை 2 குளங்களை புனரமைத்துள்ளது. 2,63,00,000 ரூபாய் செலவில் 151 மில்லியன் லிட்டர் தண்ணீர் சேகரிக்கும் வகையிலும் கரைகளை பலப்படுத்தி நடைபாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. சிவகாசி அறிஞர் அண்ணா காலனியில் உள்ள ஒரு ஏடிஎம் மையத்தில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பணம் எடுக்கச் சென்று பாம்பை கண்டு அலறி அடித்து ஓடிய சிலர் கொடுத்த தகவலின் பேரில் தீயணைப்பு மீட்புத் துறையினர் விரைந்து ஏடிஎம் எந்திரத்தின் கீழ் பதுங்கியிருந்த பாம்பை மீட்டு காட்டுப்பகுதிக்குள் விட்டனர். பெங்களூருவில் கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தமிழக அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கர்களை ஒட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேட்டலைட் பேருந்து நிறுத்தம், சாந்தி நகர், மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக பேருந்துகளை நிறுத்தி ஸ்டிக்கர் மற்றும் ஸ்ப்ரே மூலம் தமிழ்நாடு என்று எழுதினர். தமிழக அரசு பேருந்துகளில் அரசு பேருந்து என்று மட்டுமே குறிப்பிட்டுள்ளதால் தமிழ்நாடு என்று சேர்க்க வலியுறுத்தியுள்ளனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூரில் ஆட்டோவை கடத்திச் சென்ற 2 இளைஞர்களுக்கு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. பூக்கார தெருவைச் சேர்ந்த சகாயராஜ் என்பவரின் ஆட்டோவில் சவாரி ஏறிய மதியழகன், பாலசுந்தர் ஆகிய இருவர் ஜபமாலைபுரம் பகுதியில் வைத்து சகாயராஜை தாக்கி 200 ரூபாயை பறித்து ஆட்டோவை கடத்திச் சென்ற வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தஞ்சாவூரில் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் மதியழகனுக்கு 5 ஆண்டுகளும் பாலசுந்தருக்கு 4 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. விசிக தலைவர் திருமாவளவன் தோற்றத்தில் வலம் வந்த பிரபல பண்ருட்டி திருமா ரமேஷ் மாரடைப்பால் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பணியாற்றி வந்த இவர் தனது தலைவர் மீதான பற்றால் அவரை போன்றே தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். இந்த நிலையில் இதய நோயால் பாதிக்கப்பட்ட ரமேஷ் மாரடைப்பால் உயிரிழந்தார். இதையறிந்த திருமாவளவன் தொலைபேசி வாயிலாக அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்.
கேரள திருவனந்தபுரம் நெய்யாற்றங்கரை அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவி பள்ளிக்கு நடந்து செல்லும் வழியில் பாலத்தில் இருந்து ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாணவியின் செயலால் திகைப்படைந்த பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி மாணவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கையில் சாலையின் குறுக்கே வந்த மாடு அந்த வழியாக சென்ற கார் மோதியதில் உயிரிழந்தது. கூட்டுறவுப்பட்டியைச் சேர்ந்தவரான அஜித்குமார் தனது காரில் பயணித்த போது தெருவிளக்கு வசதி இல்லாமல் இருட்டாக காணப்பட்ட பகுதியில் பசுமாடு ஒன்று குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மாட்டின் மீது மோதி கார் கவிழ்ந்ததில் அஜித்குமார் காயமடைந்த நிலையில் மாடு உயிரிழந்தது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மனு எழுதி தருவதற்கு 100 ரூபாய் வசூலில் ஈடுபட்ட பெண்ணை காவல்துறையினர் கடுமையாக எச்சரித்தனர். மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டங்களில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை கல்லூரி மாணவிகள் இலவசமாக எழுதி கொடுக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிலையில் பெண் ஒருவர் மனு எழுதி கொடுக்க 100 ரூபாய் கட்டாய வசூலில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அவரை எச்சரித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். சென்னை அம்பத்தூரில் கடையில் வைத்து போதை சாக்லேட் விற்று வந்த ஒடிசா மாநில நபர் கைது செய்யப்பட்டார். அம்பத்தூர் ஞானமூர்த்தி நகரில் உள்ள கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் ஆய்வு செய்தனர். அப்போது 10 கிலோ கஞ்சா மற்றும் 15 கிலோ போதை சாக்லேட்டுகள் இருப்பது தெரியவந்து பறிமுதல் செய்யப்பட்டன. ஒடிசாவிலிருந்து போதை சாக்லேட்டுகளை ரயில் மூலமாக கடத்தி வந்து அம்பத்தூரில் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பூச்சிக்கொல்லி மருந்து கடைக்கு உரிமம் வழங்கியதற்காக 8000 ரூபாய் லஞ்சம் பெற்ற முதுகுளத்தூர் வேளாண்மை உதவி இயக்குநர் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்து கடைக்கு உரிமம் வழங்கியதற்காக முதுகுளத்தூர் வேளாண்மை உதவி இயக்குநர் கேசவராமன் 15000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். புகார்தாரர் 8000 ரூபாய் தர சம்மதித்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வழங்கிய போது கேசவராமன் கையும் களவுமாக சிக்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சிதம்பர விடுதி அரசு பள்ளிக்கு கிராம மக்கள் கல்விச்சீர் அளித்தனர். 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாற்காலிகள், இருக்கைகள், அலமாரிகள், ஸ்பீக்கர், மின்விசிறி உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை கல்விச்சீராக வழங்கினர். சீர்வரிசை பொருட்களை இசைவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக பள்ளிக்கு எடுத்துச் சென்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் மையநாதனும் கலந்து கொண்டார். மாணவர்கள் மழைக்காலங்களில் சிரமமின்றி பள்ளிக்கு வர ஏதுவாக தனது சொந்த செலவில் வாகனம் ஒன்றை தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வழங்கினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவார்கள் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேனியில் பேட்டியளித்த அவர், பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளும் என்டிஏ கூட்டணிக்கு வரும் என்றார். ஓபிஎஸ் திமுக ஆதரிப்பார்ன்றதுக்கான அறிகுறி இருக்கா? டிடிவி ஐயா ஓபிஎஸ் ஆதரிப்பார். அவங்களும் திமுக எதிர்ப்பு தான். ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடிவுகள் திமுக அரசியல் சாதகத்தை உருவாக்கும். திமுக தான் பெனிஃபிட். நான் அந்த முடிவை இவங்களாம் எடுக்க மாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புறேன்.